வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. இங்கே 3 இருக்குது. இந்த 3 கனசதுரங்களோட மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள். பக்கம் கனசதுரத்தோட பக்கத்தை நம்ம ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 8 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மொத்த பரப்பு. கனசதுரத்தின் மொத்த பரப்பு. கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6a² சதுர அலகுகள் ஈக்குவல் டு 6. ஏவோட மதிப்பு 8, அதுக்கு அடுக்கு 2 இருக்குது, அதனால் அடுக்கு 2 வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 6 அப்படியே வந்துடும். 8க்கு அடுக்கு 2 இருக்கு, அப்போ 8 2 தடவை எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், பெருக்கலாமா? 8ஐயும் 8ஐயும் பெருக்குனா 64. 64ஐயும் 6ஐயும் பெருக்குனா 384. 384. 8 8 64, 64 6 384 சதுர மீட்டர். அதுக்கடுத்து பாருங்க, கனசதுரத்தின் என்ன கண்டுபிடிக்க போறோம்? பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க போறோம். கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4a² சதுர அலகுகள் ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 8 இல்லையா? 8 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். அப்போ 4 பெருக்கல் 8². 8 பெருக்கல் 8 பெருக்கலாமா? பாருங்கள், 8 8 64. 64ஐயும் 4ஐயும் பெருக்குனா 256 சதுர மீட்டர். சரி, அலகுகளில் மீட்டர், சதுர மீட்டர். அதுக்கு அடுத்தது 2வது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது மொத்த பரப்பு. கன சதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? 6a². அதே தான். 6 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 21 அடுக்கு 2. சரியா? ஈக்குவல் டு 6 பெருக்கல் 21 2 தடவை 21 பெருக்கல் 21 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்? 21ஐயும் 21ஐயும் பெருக்குனா 441. 441ஐயும் 6ஐயும் பெருக்குனா 2646 சதுர மீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான மொத்த பரப்பு. இப்போது பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாமா? எதோட பக்கப்பரப்பு? கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள்? 4a². 4 அப்படியே வந்துடும். இங்கே ஏக்கு பதிலாக 21 அடுக்கு 2. ஏன்னா ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 4 பெருக்கல் 21 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 21 பெருக்கல் 21 ஈக்குவல் டு 21 நம்ம 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 21 பெருக்குனா 441. 441ஐயும் 4ஐயும் பெருக்குனா 1764. இதான் என்னது? நமக்கு தேவையான கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. அடுத்தது 3வது பாருங்க. 3வது இது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 சென்டிமீட்டர். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே என்னது? சென்டிமீட்டர் தான். சரியா? சதுர சென்டிமீட்டர். இங்கே எவ்வளவு? சதுர சென்டிமீட்டர். இதை கொஞ்சம் கவனமாக எழுதணும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கனசதுரத்தின் மொத்த பரப்பு. மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6a². 6 ஏக்கு பதிலாக 7.5. ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இங்கே இருக்குது பாருங்கள், 6a². இந்த ஸ்கொயரை நம்ம அப்படியே போட்டுக்கணும். அடுக்கு 2. 6 பெருக்கல் 7.5 பெருக்கல் 7.5. இப்போ அது பெருக்கலாமா? பாருங்கள், சைடில் போட்டு காமிக்கிறேன். 7.5
பெருக்கல் 7.5 பெருங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2, 5 35, 2 கூட்டினா 37. இப்போ 7 கொண்டு பெருக்க போகிறோம். 7 35, 35க்கு 5 மிச்சம் 3 இல்லையா? 7 49, 49 3 கூட்டினா 52. கூட்டுங்க. 5, 7 5 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 4 6 5 அப்படியே வந்துடும். அப்போது புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு இலக்கம், இங்கே மொத்தம் 2 இலக்கம். அப்போ 56.25. 7.5 7.5 பெருனா 56.25. இதை எதை கொண்டு பெருக்கணும்? 6 கொண்டு பெருக்கணும். பெருக்கல் 6 பெருக்கலாமா பாருங்கள். 6 30, 30க்கு 0 மிச்சம் 3. அதுக்கடுத்து 6 12, 12 3 15, 15க்கு 5 மிச்சம் 1. அதுக்கடுத்தது 6 36, 36 1 37, 37க்கு 7 மிச்சம் 3. அதுக்கடுத்தது 6 30, 33 33. அப்போ பாருங்கள் தசம புள்ளி இந்த இடத்துல வந்துருமா? அப்போது 337.50 300 எழுதிக்கலாமா? பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 337.50 சதுர சென்டிமீட்டர். இந்த கடைசியில் நீங்கள் இந்த 0 போட்டாலும் சரி போடலாம் சரி, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 0 இல்லாமலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கலாமா? பக்கப்பரப்பு எதோட பக்கப்பரப்பு? கனசதுரத்தோட பக்கப்பரப்பு. ஃபார்முலா என்ன? 4a². ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். 4a². ஏக்கு பதிலாக 7.5 அடுக்கு என்ன வந்துடணும்? 2 வந்துடணும். ஈக்குவல் டு 4 பெருக்கல் 7.5 2 தடவை 7.5 பெருக்கல் 7.5. இப்போது நம்ம ஆன்சர் எழுதலாமா பாருங்கள். 7.5 7.5 பெருனா இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் என்ன இருக்குது? 56.25 பெருக்கல் 7.5 7.5 பெருக்கிட்டோம். இதை எதை கொண்டு பெருக்கணும்? 4 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா பாருங்கள். 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2. 4 2 8, 8 2 10, 10க்கு 0 மிச்சம் 1. அதுக்கு அடுத்தது 4 6 24, 24 1 கூட 25, 25க்கு 5 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 4 5 20, 22 22. புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கமா? அப்போ 2 இலக்கம் தள்ளி போயிடுச்சா என்ன இருக்குது? 225.00. புள்ளிக்கு அடுத்து இருந்துச்சா அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ எவ்வளவு? 225 சதுர சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு தேவையான கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.